வணக்கம். பெஸ்ட் காலேஜ் டிகோட் பை டாக்டர் அரசு. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற காலேஜ் கேஎஸ் ரங்கசாமி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி திருச்செங்கோடு. இது நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. இந்த வீடியோவோட கடைசியில் நம்ம இந்த காலேஜ் உண்மையிலே ஒர்த்தா அப்படிங்கிறத நம்ம முழுசாக பார்க்கலாம். ஃபுல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு இந்த காலேஜ் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு தெரியும். எதுக்காக இந்த ப்ரோக்ராம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். நீங்கள் ஒரு காலேஜை தேர்வு செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம கட்டுற ஃபீஸுக்கு நம்ம கட்டுற காசுக்கு அந்த காலேஜ் ஒர்த்தா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கான நிகழ்ச்சி தான் இந்த வீடியோ. இப்போ நம்ம ஒரு காலேஜை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு தேவைப்பட வேண்டிய விஷயம் 4. ஒன்று, அந்த காலேஜ் முடிச்சுட்டு வரும்போது நம்ம கைக்கு டிகிரி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வரணும். 2வது, நம்ம காலேஜ் படிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம ஜாலியாக இருக்கணும், என்டர்டைன்மெண்ட். அது 2வது விஷயம். 3வது, படித்து முடிச்சுட்டு வரும்போது பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அது எந்த காலேஜும் அந்த அளவுக்கு சரியாக போடுறதில்ல. 2வது, இதில் ஒரு டிப்ளமோ படிச்சிருந்தாங்களாவே ஒரு 15,000 to 20,000 சேலரிக்கு போக முடியும். ஆனால் அதுக்கு மேலே நம்ம சேலரி அந்த காலேஜில் இருந்து எடுத்து தராங்களா அப்படிங்கிறது 3வது விஷயம். 4வது விஷயமா அட்வான்ஸ்டு டெக்னாலஜி அந்த காலேஜில் இருக்கா. இப்போ இருக்கிற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அந்த காலேஜில் இருக்கிற எல்லா துறையிலையும் பயன்படுத்துகிறாங்களா. அதோட லெபார்ட்டரி ஃபெசிலிட்டிஸ் அண்ட் அதோட இன்டர்ன்ஷிப், அதோட ப்ராஜெக்ட்ஸ், இது எல்லாமே இருக்கா அப்படிங்கிறத நான் அந்த வீடியோவோட கடைசியில் நான் தெளிவாக சொல்கிறேன். இந்த வீடியோவோட பர்பஸ் இந்த காலேஜ் நேக் அக்ரிகேஷன் மற்ற எல்லாமே இருக்கா அப்படிங்கிறத 1 by 1 வீடியோ பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பார்க்க போகிற இன்ஸ்டியூஷன் கேஎஸ்ஆர் எஜுகேஷ்னல் இன்ஸ்டியூஷன். இது பார்த்திங்கன்னா ஒரு 18 இன்ஸ்டியூஷன்ஸோட ஒரு கம்பைன்டு இன்ஸ்டியூஷன். இதில் 2 இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்குது, ஒரு டென்டல் காலேஜ் இருக்குது, 2 ஆர்ட்ஸ் காலேஜ், ஃபார்மசி, நர்சிங், பிஎட் அண்டு 4 to 5 ஸ்கூல்ஸ் அவைலபிலிட்டி இருக்குது. இது எங்கே இருக்குது அப்படின்னா திருச்செங்கோட்டில் அப்படிங்கிற இடத்துல இருக்குது. ஒரு 40 ஏக்கராக பார்த்திங்கன்னா இது டோட்டலாக 70 ஏக்கராக இந்த டோட்டல் இந்த காலேஜஸ் ஆக்குபை பண்ணியிருக்கு. எல்லாத்துக்குமே இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் ஒவ்வொரு காலேஜுக்கு செப்பரேட் பண்ணியிருக்காங்க. இதோட ஃபவுண்டர் பார்த்திங்கன்னா டாக்டர் கேஎஸ் ரங்கசாமி, லயன் கிளப்போட ஒன் ஆஃப் தி லயன் மெம்பர். அண்டு அவர் இறந்துட்டார். அவரோட சன் திரு ஸ்ரீனிவாசன் அப்படிங்கிறவர் இப்போ இந்த இன்ஸ்டியூஷனை ரன் பண்ணிகிட்ருக்காரு சேர்மனாக இருந்து. இது எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னா திருச்செங்கோடு அப்படிங்கிற லொக்கேஷனுக்குள்ளார இது வரும். இந்த இன்ஸ்டியூஷன் நாமக்கல் டிஸ்ட்ரிக்டோடு சேரும். ஓகேங்களா. ஈரோட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 16.5, அதாவது 17 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த காலேஜஸ் கிடைக்கும். நீங்கள் ஈரோடு ரயில்வே ஸ்டேஷன், அதர்வைஸ் அங்கேருந்து ஈரோடு பஸ் ஸ்டாண்டு அங்கேருந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாக நீங்கள் நாமக்கல் ஆர் திருச்செங்கோடு பஸ் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா இந்த இன்ஸ்டியூஷன் மெயின் கேட்லேயே போய் உங்களை ட்ராப் பண்ணிடுவாங்க. இதோட பிரின்சிபால் பார்த்தீங்க அப்படின்னா குமரவேல் அண்டு இதோட சேர்மேன் சீனிவாசன். இதில் 2 இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்குது. ஒன்று கேஎஸ் ரங்கசாமி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு காலேஜ். இதுதான் ஃபஸ்ட்டு இன்ஜினியரிங் காலேஜ் கட்டினது. இன்னொன்று கேஎஸ்ஆர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கேஎஸ்ஆர் சிஇ அப்படின்னு சொல்லுவாங்க. இது செகண்ட் காலேஜ். தேர்டு காலேஜ் பார்த்தீங்கன்னா கேஎஸ்ஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அப்படின்னு இருந்தது. பட் இதை கேஎஸ்ஆர் சிஇ அப்படிங்கிற 2வது காலேஜோட மெர்ஜ் பண்ணதுனால இப்போ இன்ஜினியரிங் காலேஜ் 2 அவங்கக்கிட்ட இருக்குது. ஓகேங்களா. இப்போ அந்த சேர்மன் நமக்கு தெரியும் யாருன்னு, சீனிவாசன். அதோட பிரின்சிபால் பார்த்தீங்கன்னா குமரவேல் சார் அப்படிங்கிறவர் இப்போ பிரின்சிபாலாக இருக்கார். அண்டு இதோட டோட்டல் என்னென்ன கோர்சஸ் அவைலபிலிட்டி இருக்குது அப்படின்னா இவங்க லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. தட் மீன்ஸ் மெக்கானிக்கல் ரிலவெண்ட்டாக 3 கோர்சஸ் வச்சுருக்காங்க. அதாவது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் அண்டு சிவில் இன்ஜினியரிங். இந்த 3 கோர்சஸ் மெக்கானிக்கல் பேஸ்டு ஸ்கூலுக்குள்ளார அதை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. 2வது லைஃப் சயின்ஸ். இதில் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி, பயோடெக்னாலஜி, நானோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அண்ட் ஃபுட் டெக்னாலஜி, இதெல்லாம் பிடெக். ஓகேங்களா. பிடெக் அந்த கேட்டகரிக்குள்ளார இந்த 4 கோர்சஸ் அவங்க வச்சுருக்காங்க. தேர்டு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கில் விஎல்எஸ்ஐ டிசைன் அப்படிங்கிறது ஒன்று அவங்க செப்பரேட்டாக வச்சுருக்காங்க.
கம்மிங் ஃபார் த கம்ப்யூட்டர் சயின்ஸில் அவங்க என்னென்ன வச்சுருக்காங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்டு டேட்டா சயின்ஸ் ஏஐடிஎஸ் அண்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங். இது வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிரான்ச்சுக்குள்ளார இது எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. பிஜி கோர்சஸ் 2 வச்சுருக்காங்க. ஒன்று வந்து எம்பிஏ, இன்னொன்று வந்து எம்சிஏ. ஸோ ஆர்ட்ஸ் படிச்சிருந்தீங்க அப்படின்னா எம்சிஏ நம்ம அட்டன் பண்ணலாம், அண்டு எம்பிஏவும் நம்மளால் ஜாயின் பண்ண முடியும். அண்டு இது வந்து ஃபஸ்ட் இயர்க்கான கோர்சஸ், ஃபஸ்ட் இயர்க்கான டிபார்ட்மெண்ட்ஸ்: மேத்தமேட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்ஸ், ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட், கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட், இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் அண்ட் தமிழ் டிபார்ட்மெண்ட். ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்ஸை ஃபஸ்ட் இயர் கேட்டகரிக்குள்ளார இவங்க வச்சுருக்காங்க. இவங்களோட சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷ்னல் சிஸ்டம் வந்து டீச்சிங் அண்ட் லேர்னிங் ப்ராசஸ் வந்து அவங்க வந்து மென்டாரிங் சிஸ்டம் அப்படிங்கிற மெத்தடாலஜியில் இவங்க லேர்ன் பண்ணுறாங்க. அதாவது ஒரு மென்டார் அப்படிங்கிறவர் ஒருத்தர் இருப்பார். ஒரு ஃபேக்கல்ட்டி இருக்காருன்னா அவரை வந்து மென்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. அவருக்கு கீழே ஒரு 10 to 20 மென்டீஸ் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸை அலாட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ அந்த 20 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஃபுல் எஃபோர்ட்டும் அந்த பர்டிகுலர் ஃபேக்கல்ட்டிக்குள்ளார எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இந்த சிஸ்டம் பேர் மென்டார் மென்டி சிஸ்டம். இந்த சிஸ்டத்தை அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் இவங்க வந்து என்பிடிஎல் இந்த மாதிரி நிறைய சர்டிஃபிகேஷன் ப்ராசஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. இப்போ கேஎஸ் ரங்கசாமி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி திருச்செங்கோட்டில் இருக்கிற காலேஜோட நேக் பற்றி நம்ம பார்க்கலாம். அதாவது நேக் அப்படிங்கிறது NAAC நேக் அப்படிங்கிறது நேஷ்னல் அசஸ்மெண்ட் அண்ட் அக்ரிடேஷன் கவுன்சில். இது எதுக்கு அப்படின்னா ஒரு காலேஜோட அட்டானமஸ் ப்ரொவைட் பண்ணுறதுக்கான ஒரு ஏஜென்சி, கவர்மெண்ட் ஏஜென்சி. இது வந்து ஒரு 7 கிரிட்டீரியாஸை பேஸ் பண்ணி இவங்க வந்து அந்த அட்டானமஸ் கொடுப்பாங்க. ஓகேங்களா? அதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கரிக்குலம் ஆஸ்பெக்ட், செகண்ட் வந்து டீச்சிங் லேர்னிங் அண்ட் என்விரான்மெண்ட், தேர்டு ஒன்று ரிசர்ச் இன்னோவேஷன் அண்ட் எக்ஸ்டென்ஷன்ஸ், ஃபோர்த் ஒன்று இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் லேர்னிங் ரிசோர்ஸஸ், ஸ்டூடெண்ட்ஸ் சப்போர்ட் அண்ட் ப்ராக்ரஷன்ஸ், கவர்னன்ஸ், லீடர்ஷிப் அண்ட் மேனேஜ்மெண்ட், இன்ஸ்டியூஷன் வேல்யூஸ் அண்ட் பெஸ்ட் ப்ராக்டிஸ். இதை பேஸ் பண்ணி அவங்க நேக் கிரேட் கொடுப்பாங்க. இந்த கிரேடை நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. அதாவது 3.21 3.25 4 வரைக்கும் வந்துச்சு அப்படின்னா அது வந்து A to A++ வரைக்கும் வரும். 2.5 3 வரைக்கும் வந்துச்சுன்னா B to B++ வரைக்கும், Cனா 1.5 to 2.2, அதுக்கு மேலே போச்சுன்னா அந்த கிரேட் வந்து நம்ம கொடுக்க மாட்டாங்க. சரிங்களா? இப்போ கம்மிங் ஃபார் தி இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கேஎஸ் ரங்கசாமி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜிக்கு பார்த்தீங்க அப்படின்னா தே ஆர் ப்ரொவைடிங் தி நேக் கிரேட் A++ அவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்டு இது வந்து வேலிட் அப் டு March 9, 2028. நேம் கேஎஸ் ரங்கசாமி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ். இதை நம்ம வெரிஃபை பண்ணிக்கணும். ஓகேங்களா? எந்த ஒரு இன்ஸ்டியூஷன் நம்ம சூஸ் பண்ணாலுமே இதை நம்ம வெரிஃபை பண்ணிக்க வேண்டியது ஷுட் பி வெரி மஸ்ட். ஓகேங்களா? செகண்ட் நம்ம இப்போ இன்னைக்கு பார்க்க போகிறது நம்ம என்ஐஆர்எஃப் பற்றி நம்ம பார்க்கலாம். என்ஐஆர்எஃப் அதாவது நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம் ஒர்க். இதில் என்ன கொடுத்துருக்காங்க? வி ஆர் ப்ரவுட் டு தட் கேஎஸ் ரங்கசாமி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி இஸ் பிளேஸ்டு இன் 201 to 200 பேண்ட் அட் ஆல் இண்டியா ரேங்கிங் 2024 அவங்க கொடுத்துருக்காங்க. 2025க்கான அப்டேட்ஸ் இருக்குது, நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இது வந்து அவங்களோட ஃப்ரேம் ஒர்க் நேஷ்னல் என்ஐஆர்எஃப்க்கு ரேங்கிங்க்கான ரிசோர்ஸஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் பிஜி ப்ரோக்ராம்ஸ், யூஜி ப்ரோக்ராம்ஸ் இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் 1110, தட் மீன்ஸ் 3780 அண்ட் பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் 130 ஸ்டூடெண்ட்ஸ். லாஸ்ட் 3 இயர்ஸ் வந்து அப் டு 2021 வரைக்கும் அவங்க வச்சுருந்துருக்காங்க. இப்போ நம்ம இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது எங்கே அப்படின்னா வி ஹாவ் டு கோ வித் தி ஃபுல் டைம், பார்ட் டைம், பிஹெச்டி கேண்டிடேட்ஸ் இருக்காங்க. 2021 ஃபுல் டைம் யாருமே இல்லை, பார்ட் டைம் தான் இருக்காங்க. 2023 ஒரு ஃபுல் டைம் கேண்டிடேட் அண்டு 11
பார்ட் டைம் கேண்டிடேட்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட ஒரு ரீசனபிள் பிஹெச்டிஸ் சூப்பர்வைசர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம மைண்டில் வச்சுக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வி வில் கோ ஃபார் தி ஐபிஆர். ஐபிஆர் 2021ல் அவங்க ஃபைல் நம்பர் ஆஃப் பப்ளிகேஷன்ஸ் நிறைய பண்ணியிருக்காங்க. பட் பேட்டர்ன்ஸ் அவங்க பண்ணல. ஸோ பேட்டர்ன்ஸ் பப்ளிஷ்டு பார்த்தீங்கன்னா வந்து 18 இருக்குது. அண்டு 2023ல் 37 இருக்குது. பேட்டன் கிராண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. 3 கிராண்ட் தான் அவங்க கிராண்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிசர்ச் ஃபண்டிங்ஸ் ரிசீவ் பண்ணியிருக்காங்க. 2022 டு 2021ல் டோட்டலாக அவங்க ஃபண்டு எதுவுமே ரிசீவ் பண்ணலை. ஸோ 2023 டு 2024ல் அவங்க ஒரு ரீசனபுளான ஃபண்டு வந்து அவங்க ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. அண்டு நம்பர் ஆஃப் ஃபேக்கல்ட்டிஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலி அப் டு ஒரு 330 ஃபேக்கல்ட்டிஸ் ப்ளஸ் நான் டீச்சிங் எல்லாமே சேர்த்து அவங்க கொடுத்துருக்காங்க. இதை நம்ம இன்ஸ்டியூஷனோட வெப்சைட்டில் நம்ம போயிட்டு டிபார்ட்மெண்ட்ஸ்குள்ளார போய் நம்ம வெரிஃபை பண்ணி பார்த்துக்கலாம். பட் 2025க்கான டீட்டெயில்ஸ் அவங்க கொடுக்கல. வி வில் கோ வித் தி என்ஐஆர்எஃப் வெப்சைட்குள்ளார போனீங்கன்னா, தமிழ்நாடு போட்டிங்கன்னா கேஎஸ் ரங்கசாமி காலேஜ் வரல. ஸோ 2025க்கு அவங்க என்ஐஆர்எஃப் ரேங்கிங் அவங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிறது நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். ரைட்டுங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது அவங்களோட கட் ஆஃப். அதாவது கேஎஸ் ரங்கசாமி காலேஜ் கோடு கவுன்சிலிங் கோடு 2607க்கான கட் ஆஃப் என்னானுங்கிறத நம்ம பார்க்கலாம். ரைட்? 2024ல் பார்த்தீங்க அப்படின்னா பிசி கம்யூனிட்டிக்கு 159க்கு, ஓசிக்கு 170, எம்பிசிக்கு 160 அண்டு எஸ்சி எஸ்டிக்கு 120 ஃபார் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங். ஸோ 150 கட் ஆஃப் இருந்துச்சு அப்படின்னா அங்கே கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் நம்மளுக்கு கிடைக்குது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கும் சேம் தான். ஸோ 155, 170 ஃபார் ஓசி, 155, 106 ஃபார் எஸ்சி. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஐடிக்கும் சேம் தான். சேம் ஒரு 0.5 டிஃபரன்ஸ் தான் இவங்களுக்கு ரெண்டுத்துக்கும் வேரியேஷன்ஸ் இருக்குது. ஆர் 2 to 3 ரேங்க் தான் வேரியேஷன்ஸ் இருக்குது. 150 ஃபார் பிசி அண்டு 162 ஃபார் ஓசி, எம்பிசிக்கு 145, 89.5க்கு வந்து எஸ்சிக்கு அண்டு எஸ்டிக்கு நிறைய இருக்குது. இது மேபி மேனேஜ்மெண்ட் கோட்டாவாக இருக்கலாம். அண்டு இப்போ பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்க்கு 151, 161.5, 147, 91 ஃபார் எஸ்டி. அண்டு ஃபார் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஏஎன்டிஎஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், அதை கம்ப்யூட்டர் சயின்ஸில் மேஜரான தட் மீன்ஸ் கட் ஆஃப் வந்து அதிக கட் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸில் எடுத்திருக்காங்க. 148, 155, 142 அண்டு 110. ஸோ சேம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் ஸ்டடீஸ்க்கும் வந்துங்க 143, 149, 143, 90 இதெல்லாம் எடுத்திருக்காங்க. எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரிக்கல் ட்ரிபிள் இ 142, 150, 141, 81. ஸோ 142, 160, ஓகே, 155 டு 140, 41 வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா நம்ம கவுன்சிலிங்க்கு நம்ம 100% இந்த காலேஜஸை நம்ம சாய்ஸ் லாக் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பயோடெக்னாலஜி இதெல்லாம் 133, மெக்கட்ரானிக்ஸ் 121. மெக்கட்ரானிக்ஸ் அண்டு மெக்கானிக்கல் இப்போ தான் பூம் ஆகிட்டு இருக்கு. பட் 100 ரேஞ்சில் உங்களுக்கு கட் ஆஃப் இருந்துச்சு அப்படின்னா யூ கேன் 100 to 120 ரேஞ்சில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மெக்கானிக்கல் நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த காலேஜஸை நீங்கள் சாய்ஸ் லாக் பண்ணலாம். சிவிலுக்கு வி ஹாவ் 80, 150. இது மேனேஜ்மெண்ட்கான கட் ஆஃபாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். ஸோ திஸ் இஸ் அபவுட் தி கட் ஆஃப் ரிகார்டிங் தி கேஎஸ்ஆர் காலேஜ் ஆஃப் கேஎஸ் ரங்கசாமி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இன்றைக்கி நம்ம கேஎஸ்ஆர் ரங்கசாமி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி காலேஜோட பிளேஸ்மெண்ட் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். பிளேஸ்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து கேரியர் கைடன்ஸ் அண்ட் கேரியர் சப்போர்ட் புரோகிராம்ஸ் அப்படின்னு சொல்லி சில புரோகிராம்ஸ் அவைங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி இந்த பிளேஸ்மெண்ட்ஸ் அவைங்க என்ஷூர் பண்றாங்க. மோர் தென் 250 கம்பெனிஸ் அவைங்ககிட்ட எம்ஓயூஸ் மேபி சைன் பண்ணியிருக்கலாம். அண்டு மேக்ஸிமம் சேலரி 21 லேக்ஸ் வரைக்குமே அவைங்க அட்டைன் பண்ணதா போட்டிருக்காங்க. ஆவரேஜ் சேலரி 4 லேக்ஸ் தான் அவைங்க போட்டிருக்காங்க. 4 லேக்ஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியான அமௌண்ட். தட் மீன்ஸ் அ பர் மந்த்துக்கு 4 லேக்ஸ் பர் ஆனம் அப்படிங்கிறது பர் மந்த்துக்கு 35,000 30,000 அந்த ரேஞ்ச் தான் வருது. டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் பிளேஸ்ட் அப்படிங்கிறது வந்து 820 அப்படின்னு போட்டிருக்காங்க. இது எப்பவுமே நம்ம எந்த ஒரு காலேஜ் எடுத்தாலும் அந்த காலேஜோட அலுமினிஸ் கிட்ட இதை வி ஹாவ் டு வெரிஃபை வெரி கான்ஃபிடென்ட்லி. ரெண்டாவது இவங்களோட ஜூஹோ, டிசிஎஸ் இந்த கம்பெனிஸ் லிஸ்ட் எல்லாமே அவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பெட்டர் நீங்கள் அங்கே படித்து முடிச்சுட்டு வர ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஒரு டைம் வெரிஃபை பண்ணுறது அப்படிங்கிறது எப்போவுமே பிளேஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம். அதர்வைஸ் அது வந்து நம்மளோட ஃபால்ட் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? இப்போ அதுக்கு அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த காலேஜோட நெக்ஸ்ட்டு லேப்ஸ்லாம் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த இப்போ இந்த காலேஜோட அதர் லெபார்ட்டரி ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். டிபெண்டிங் அப்பான் தி அதர் லெபார்ட்டரி ஃபெசிலிட்டிஸை பேஸ் பண்ணி தான் அந்த காலேஜ் எந்த அளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் மேலே இன்வெஸ்ட் பண்ணுது, குவாலிட்டி மேலே இன்வெஸ்ட் பண்ணுது அப்படிங்கிறத வி கேன் ஏபிள் டு ஜஸ்டிஃபை. ஓகேங்களா? ஜஸ்டிஃபைனா அதை வச்சு தான் உறுதி பண்ண முடியும். இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி நார்ம்ஸ் பிரகாரம் என்ன இருக்கோ அந்த லெபார்ட்டரி தமிழ்நாட்டில் இருக்கிற 420 காலேஜஸ்க்குமே இருக்கும். பட் அதர் தென் தட் இந்த காலேஜில் படிக்கிறதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிறத பேஸ்டு ஆன் த லெபார்ட்டரி ஃபெசிலிட்டிஸ் அண்ட் ரிசர்ச் ஃபெசிலிட்டிஸை பேஸ் பண்ணி தான் வி கேன் ஏபிள் டு கம் டு அன் கன்க்ளூஷன். இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க ஏஐசிடி ஐடியா லேப் அப்படிங்கிறத ஒன்று வச்சுருக்காங்க. இப்போ வந்து அதில் வந்து ட்ரைனிங், சிடி ஃபண்டு, ஐபிஆர் ஆக்டிவிட்டீஸு, மார்க்கெட்டிங் இது எல்லாமே நெட்வொர்க்கிங் இந்த மாதிரியான கன்சல்டன்சி ப்ராஜெக்ட்ஸ் இது எல்லாமே அவங்க ப்ரொவைட் பண்ணுறதா போட்டிருக்காங்க. என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னா 3D பிரிண்டர்ஸ் இருக்குது, 3D ஸ்கேனர்ஸ் இருக்குது. இது எல்லாமே பேசிக் தான். அண்ட் சிஸ்டம் அண்டு சிஸ்டம் இது எல்லாமே வந்து ரொம்ப பேசிக்கான விஷயம் தான். சிஎன்சி உட் ரவுண்டர் இருக்குது, உட் கட்டர் இருக்கும் போல் இருக்குது. சிஎன்சி பிளாஸ்மா கட்டர் இருக்குது. பிளாஸ்மா மீன்ஸ் லேசர் பேஸ்டு கட்டிங் டூல்ஸ் இருக்காட்டிருக்கு. பிசிபி புரோட்டோடைப் மிஷின், அதாவது பிசிபி அந்த டிவிக்கு பின்னாடி இருக்கிற அந்த க்ரீன் கலர் போர்டு அதை ரெடி பண்ணுறதுக்கான மிஷின்ஸ் அவங்க வச்சுருக்காங்க. அண்டு CO2 லேசர் கட்டர்ஸ் இருக்குது. லேசர் கட்டர்ஸ் அவங்க அவைலபிலிட்டி வச்சுருக்காங்க. டிஐஜி அண்டு மிக் வெல்டிங் மிஷின் இது எல்லாத்துக்கிட்டையுமே இருக்கும். இது வந்து அந்தளவுக்கு மேஜராக இல்லை. இதில் வந்து நம்ம பிசிபி போர்டு அண்டு 3D ஸ்கேனர்ஸ் இது வந்து ஒரு நல்ல எஃபெக்டிவான விஷயம் தான். 3D பிரிண்டர்ஸ்லாம் 15,000க்கே வந்து நம்ம வீட்டிலேயே வாங்கி வச்சுக்கலாம். ஸோ ஓரளவுக்கு இவங்க ஃபெசிலிட்டிஸ் வச்சுருக்காங்க. பட் கம்பேர் டு அதர் டாப் இன்ஸ்டிடியூஷன்ஸை கம்பேர் பண்ணும்போது இவங்க ஃபண்டு வந்து ரிசர்ச்சுக்காக அண்டு தட் மீன்ஸ் டெஸ்டிங்கான எக்யூப்மெண்ட்ஸ்க்காக செலவு பண்ணுறதுக்கான பட்ஜெட் ரொம்ப கம்மியாக அலாட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம் அப்படின்னா வி வில் கோ வித் தி ரிசர்ச் இன்னோவேஷன்ஸ் அண்டு ஸ்டார்ட் அப்ஸ். இவங்க ஸ்டார்ட் அப்ஸ்க்கு மேஜர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க போல இருக்குது. அண்டு ஸ்டார்ட் அப்ஸ்க்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் எல்லாமே அவங்க பண்ணி தருவாங்க போட்டிருக்கு. எம்எஸ்எம்இ இதை பேஸ் பண்ணியான சில ஸ்டார்ட் அப்ஸ் அவங்க ரெஜிஸ்டர் பண்ணி தராங்க. இன்னோவேஷன் கவுன்சில்ஸில் இருக்கிறாங்க போட்டிருக்கு. இன்குபேஷன் சென்டர்ஸ் அவங்க உருவாக்குறாங்க. என்டர்ப்ரனர்ஷிப் புதுசாக ஒரு தொழில் தொடங்குவதற்கான ஃபெசிலிட்டிஸை அவங்க ரெடி பண்ணி தராங்கங்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயம். ரிசர்ச் இன்னோவேஷனுக்கு ஒரு நல்ல ஒரு எஃபெக்டிவான விஷயத்தை அவங்க டெவலப் பண்ணி தராங்க அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயம். இதில் நம்ம அட்வான்டேஜஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இந்த காலேஜஸ் வந்து ஒரு நல்ல இன்ஃப்ரா இருக்குது, நல்ல ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரென்த் வச்சுருக்காங்க. அண்டு இட் இஸ் வெரி வேல்யூபிள் அண்ட் நேம் அந்த காலேஜுக்கு நல்லாயிருக்கு. இது எல்லாமே வந்து ஒரு அட்வான்டேஜஸ். அண்டு வென் யூ ஆர் கம்மிங் ஃபார் த டிஸ்அட்வான்டேஜஸ் மீன்ஸ் அந்த பிளேஸ்மெண்ட்டோட சில டீட்டெயில்ஸ் நமக்கு கம்யூனிகேட் ஆகலை. மேபி அது இருக்கலாம். பட் அது நம்ம அலுமினியோட வெரிஃபை பண்ணிக்கிறது அது வந்து இண்டிவிஜுவல் அந்த சாய்ஸ் லாக் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸோட விஷயந்தான் அது. ரெண்டாவது இங்கே ரிசர்ச்சில் நிறையா பேப்பர் பப்ளிகேஷன்ஸ் எல்லாமே இருந்தாலுமே தட் மீன்ஸ் ரிசர்ச்க்கான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பண்ணோன்னா பெட்டராக பண்ணால் பசங்க இன்னும் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்ல ஒரு அவுட்புட்டை இங்கே ஜென்ரேட் பண்ணுவாங்க. என்ஐஆர்எஃப் மாதிரியான விஷயங்களை அட்டைன் பண்ணணும் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆன் டெஸ்டிங் மிஷின்ஸ் அப்படிங்கிறது ஒரு நெசசரியான விஷயம். அது ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரு பெனிஃபிட் தான். ஸ்டூடெண்ட்ஸ் வெளியில் போகும்போது பேட்டர்ன் பேப்பரோட போனால் அவங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட். அது கண்டிப்பாக என்ஐஆர்எஃப்ல இது ரிஃப்ளெக்ட் ஆகும்.
இத இந்த காலேஜோட ஃபீஸ் டீட்டெயில்ஸ் பத்தி உங்களுக்கு கண்டிப்பா தெரியணும் அப்டின்னா, மேல இருக்கிற கமெண்ட் நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ஃபீஸ் டீட்டெயில்ஸ், ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நாங்க வாட்ஸ்அப் அனுப்பிச்சு விடுறோம். உங்களுக்கு அட்மிஷன் வேணும்னா, உள்ள இருக்கிற ஃபேக்கல்டீஸ் மூலமா நான் உள்ள பண்ணி குடுக்குறேன். தேங்க் யூ வெரி மச். தேங்க் யூ. தேங்க் யூ.